புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபையின் லாசா உறுப்பினராகிய நான் உங்களோடு என் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக நான் லாசா உறுப்பினராக பணி செய்து கொண்டு வருகிறேன். நான் லாசாவில் இணைவதற்கு முன்பாக திருமுழுக்கு பெற்ற ஒரு சராசரி கத்தோலிக்க கிறிஸ்தவனாகவே இருந்தேன். லாசாவில் இணைந்த பிறகு நமது அருளாளர் கார்லோ மற்றும் ஜூலியா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்த பிறகு என் வாழ்க்கையிலே ஒரு உந்துதல் ஏற்பட்டது. எனவே நான் அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி நடக்க ஆரம்பித்தேன். தினமும் இரவிலே இரவு ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். அந்த இரவு ஜெபத்தின் மூலமாக என் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு அமர்ந்து நான் தினசரி இரவு ஜெபம் செய்ய லாசாவில் இணைந்த பிறகு நான் ஒரு முயற்சியை எடுத்தேன். அது எனக்கு வெற்றியும் கொடுத்தது. அதன் மூலம் எனக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைத்தது என்பதை நான் நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். லாசாவில் இணைந்த பிறகு இறை வார்த்தையை படித்து தியானிக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்தேன். நமது நிறுவனர்களான அருளாளர் கார்லோ மற்றும் ஜூலியா தினமும் இறை வார்த்தையை படித்து அதை தியானித்து தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தனர். அதையே நானும் எனது வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படித்து தியானித்து இறைவன் என்ன எங்களுக்கு கூறுகிறார் என்பதை இறுதியிலே ஒருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு இந்த லாசா மூலம் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. திருமணத்தை ஒரு தெய்வீக பரிசாக நான் எண்ணி இந்த லாசாவில் இணைந்த பிறகு திருமணத்தின் மதிப்புகளையும் மாண்புகளையும் தெரிந்து கொண்டேன். நமது நிறுவனர் கார்லோ மற்றும் ஜூலியா அவர்கள் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்து கருத்துக்களை பரிமாறிக் கொண்டார்கள். அதே போன்று நானும் என்னுடைய மனைவிக்கு மரியாதை கொடுக்கவும் அன்பிலே வளரவும் இந்த லாசாவில் இணைந்த பிறகு என் வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுத்தியது. எனவே இந்த லாசா என் வாழ்க்கையை மாற்றியது என்பது கூறுவதற்கு நான் மிகவும் பெருமையும் சந்தோஷம் அடைகிறேன். நமது நிறுவனர்கள் எவ்வாறு குழந்தையின்மை என்பதை ஒரு கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இறுதியிலே இறைவனின் திட்டம் என்பதை அந்த துன்பத்திலிருந்து தெரிந்து கொண்டார்களோ அதே போல என் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதையே இறைவனின் திட்டமாக நினைத்து இறைவன் எனக்கு என்ன கூறுகிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு இது பேருதவியாக இருந்தது. அருட்சகோதரர்களோடு இணைந்து புனித அன்னாள் தேவ பராமரிப்பு அருட்சகோதரில் இருந்து பகிர்வுகளை செய்ய நான் முயற்சி செய்தேன். அநேக ஏழைகளுக்கு எங்களால் ஆன உதவிகளை செய்வதற்கு லாசா எனக்கு பேருதவியாக இருந்தது. எனவே இந்த காணொலியை காணுகின்ற நீங்களும் உங்களால் இயன்ற அளவிற்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு மரியாதை கொடுங்கள். கணவனுக்கு மரியாதை கொடுங்கள். பிள்ளைகளை நேசியுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.